சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. தீரன் சின்னமலை குறித்து நீங்கள் சொன்னபோது உணவுக்காக வந்த சின்னமலையை சமையல்காரனே ஆங்கிலேயரிடம் காட்டிக் கொடுத்தான், அவனை அப்போதே உடனிருந்த வீரர்கள் வெட்டி கொண்டார்கள் என்று சொன்னீர்கள். அதே போலத்தான் கர்நாடகத்தில் இந்த சிந்தகி கலகத்தில் ஈடுபட்ட வீரர்களை அன்னப்ப பாட்னே என்பவன் காட்டிக் கொடுத்தான் என்றும் அவனை மக்களே வெட்டி கொண்டார்கள் என்றும் சொன்னீர்கள். பொதுமக்களின் ஆதரவில் கிளர்ச்சிகள் நடக்கும்போது ஆங்கிலேயருக்கு ஆதரவாக உளவு சொல்பவர்களை, சுதேச வீரர்களை காட்டிக் கொடுப்பவர்களை மக்கள் மன்னிக்க தயாராக இல்லை என்பதே இதன் மூலம் தெரிகிறது. அதே காலகட்டத்தில் கர்நாடகத்தில் வேறு யார் மிகச்சிறந்த வீரர்களாக கிளர்ந்து எழுந்தார்கள் தாயே? வீரர்கள் என்று சொல்வதை விட ஒரு வீராங்கனை, ஒரே ஒரு வீராங்கனை என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். அவள் கிட்டூர் ராணி சென்னம்மா. குதிரையில் லாகவமாக அமர்ந்து கொண்டு போர் முனையில் வலம் வந்தாள். அவளது கண்களில் சுதந்திர கனல் பளிச்சிட்டது. அவள் கைகளில் இருந்த வாள் கூர்மையாய் மின்னியது. கர்நாடக மண்ணில் அன்றளவும் மங்கியிராத வீரத்தின் பிம்பமாய் அவள் வெளிப்பட்டாளே. தென்னகத்தில் சிவகங்கை சீமையின் வீரமங்கை வேலுநாச்சி என்றால் கர்நாடக மண்ணில் கிட்டூர் ராணி சென்னம்மா. வேலுநாச்சிக்கு உதவியாயிருந்த மருது சகோதரர்களைப் போல் சென்னம்மாவுக்கும் ஒருவன் இருந்தான். அவன் சங்கோலி ராயண்ணா. தன் மண்ணுக்காக, மண்ணின் உரிமைக்காக போராடிய சென்னம்மாவின் தீரம் இன்றளவும் கர்நாடக மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு காரணியாகவே திகழ்ந்து வருகிறது. அந்த மக்களின் மனதில் துணிச்சலின் மறுபெயராகவே பதிவாகி விட்டவள் சென்னம்மா. கர்நாடக மண்ணில் போர்த்துகீசியருக்கு எதிராய் போரிட்டு வீரத்தின் விளைநிலமாய் திகழ்ந்தவள் ராணி அவ்வக்காதேவி. அவளுக்கு பின் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரம் காட்டி நின்றவள் சென்னம்மா. கிட்டத்தட்ட ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் பின்னாளில் எந்தவிதமான போர் நெருக்கடியை ஆங்கிலேயரிடம் எதிர்கொண்டாளோ அதே போன்ற நெருக்கடியைத்தான் அதற்கு 33 வருடங்களுக்கு முன் கிட்டூர் ராணி சென்னம்மாவும் எதிர்கொண்டாள். அது என்ன நெருக்கடி? சொல்கிறேன் கேள் மகனே. பெலகாவி பகுதியில் உள்ள காக்கட்டி கிராமத்தில் 1778 அக்டோபர் 23 பிறந்தாள் சென்னம்மா. லிங்காயத் சமூகத்தில் இருந்து வந்தவள். அந்த சிறு வயதிலேயே போர்க்கலைகளையும் பயின்றாள். வாளும் வில்லுமாய் வயதுக்கு மீறிய கருவிகளுடன் புழங்கினாள். அந்த கிராமத்தின் பாரம்பரிய இயல்புக்கேற்ற வீரம் நிறைந்தவளாய் குதிரையேற்றமும் பழகிக் கொண்டாள். சென்னம்மா 15 வயதை எட்டிய போது கிட்டூர் ராஜா மல்ல சர்ஜா தேசாய் அவளை மணந்து கொண்டான். அதன்பின் அவள் கிட்டூர் பகுதியின் ராணியானாள். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அடுத்த வாரிசு என்ற கவனத்துடன் அவனை வளர்த்தார்கள். 1816 கிட்டூர் ராஜா மல்ல சர்ஜா திடீரென இறந்து போனான். அரசு பொறுப்பை ஆர்வத்துடன் கவனித்து வந்த சென்னம்மாவுக்கு பேரிடியாய் அமைந்தது ஓர் இழப்பு. 1824 எதிர்பாராத விதமாக அவள் பெற்றெடுத்து வளர்த்த மகனும் இறந்து போனார். மகன் இறந்துவிட்ட நிலையில் பட்டத்து இளவரசனாக ஒருவனை நியமிக்க வேண்டிய கட்டாயம். சிவலிங்கப்பா என்பவனை வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தாள். அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினாள்.
அதன் பின்னர்தான் அவளுக்கு மிக பெரும் சிக்கல் ஏற்பட்டது. அது கிழக்கிந்திய கம்பெனியின் உருவில் அவள் முன் நின்றது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.